ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு நல்லா இருக்குதுங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. 18/8/2025 ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கிறாரு. 2/9 கூடவன் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால குடும்பத்தில் லாபம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பண உறவு நல்லா இருக்கும், அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், புகழ் அந்தஸ்து இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்கு இந்த வீடியோ பதிவில் நான் கோச்சார பலன்களை சொல்லிவிட்டு உங்கள் ஜாதக தசாபுத்தி பலனை சொல்ல போகிறேன். இப்போ தசாபுத்தி குரு திசை நடக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட நடக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கிறவங்களும் நடக்கும். சரியா நேர்களே? நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தசாபுத்தி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும், அந்த டூரேஷன் மாறுபடும். பட் குரு திசை கண்டிப்பாக நடக்கும். ஒரு மத்தியம வயதில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சரியா? அதை கடந்து தான் நீங்கள் போகணும். வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. சரி, குரு பகவான் இப்போ எப்படி இருக்கிறாரு, என்ன பலன்கள் கொடுப்பாரு, உங்கள் ஜாதக ரீதியாக இருந்த என்ன பலன்கள் எல்லாம் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். குருவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிற வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைலேருந்து வெளியே வந்துக்கலாம். இந்த ராசி பலன்கள் போடுறதெல்லாம் வேறு. இப்போ நம்ம போதி ஜோடத்தில் போடுறது வேறு, கிரக நிலைகளை பற்றி போடுறது வேறு, மற்ற சேனலில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருதிசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு அருப்பிரசாதமாக இருக்கும். முக்கியமான தகவல்களை சொல்கிறேன், வழிபாடை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர வீடியோவை பாருங்கள். ரிட்டர்ன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. குரு சில பேருக்கு அவஸ்தைகளை கொடுப்பாரு. அதாவது அவர் ஒரு சுபகிரகம், பொன்னானன் குரு பகவான், குரு பார்க்க கோடி நன்மை. இருப்பினும் சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவஸ்தையில் கொடுப்பாரு. கன்னிராசியில் சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லா இருக்காது. அதுபோக சில இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அது எந்தெந்த இடங்கள் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், எந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு, அவர் பார்வை, அவருடைய அமைப்பு, இதை பற்றி சொல்ல போகிறேன். எந்த ராசியிலிருந்து என்ன பலன்களை கொடுப்பாரு அதெல்லாம் சொல்ல போகிறேன். குரு 16 வருஷம், குரு தசை 16 வருஷம் உங்களுக்கு இருக்கும். 16 வருஷம் குருவுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு அவர் 2, 5, 7, 9, 11 வரும்போது குருதிசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? இது ஒரு பொதுவானது, ராசிக்கு உள்ள ஒரு அமைப்பு. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் துலாம், 5ஆம் இடம் மகரம், 7ஆம் இடம் மீனம், 9ஆம் இடம் ரிஷபம், 11ஆம் இடம் கடகம். இந்த இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. 2, 5, 7, 9, 11க்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கக்கூடாது. ஒரு சுபகிரகம் அவர் கோணத்தில் தான் இருக்கணும். 1, 5, 9 இருக்கலாம். ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. கோச்சாரத்தில் ஜென்ம குரு காட்டுக்கு அனுப்புவாராம். ஜென்மத்தில் குரு வந்துட்டார்னா, ராமர் காட்டுக்கு போகும்போது ஜென்மத்தில் குரு இருந்து தான். அது மாதிரி ராசிலையும் குரு இருக்கக்கூடாது. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ 10ஆம் இடத்துல இருக்குது, அந்தளவு சிறப்பு கிடையாது. இருப்பினும் அவர் பார்க்குற இடங்கள் நல்லா வளப்படும். சரியா நேர்களே? 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? கண்டிப்பாக இருக்கும். அது குறிப்பாக சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் குரு மாரக ஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக இப்போ போட்டு தொழில் அமுக்குவார். தொழிலில் பிரச்சனை இருக்கும், காரியம் நல்லா இருக்காது, பூஜை புனஸ்காரம் பண்ண முடியாது, கோயில்களுக்கு போய்ட்டு வர முடியாது, எல்லாத்திலும் ஒரு தடங்கள், காரிய தடை இருக்கும். 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம்லாம் மாரக ஸ்தானங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன லக்கணங்கள் கன்னிராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு லக்கணத்திலிருந்து 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா கண்டிப்பாக மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாரு. கண்டம்னா என்ன? குரு அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்துக்கு இருக்கிறாரோ அதில் பிரச்சனையை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் கன்னிராசி, கன்னியா லக்கணத்தை பிறந்திருக்கிறீங்க, குரு 4, 7 கூடவனாக இருக்கிறாரு. இப்போ குருதிசை நடக்கும்போது அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்கணம் ராசிக்கு 2ஆம் இடத்துல துலாமலை பகைமை ஏற்பட்டு இருந்தாருன்னா 4ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையும் 7ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுவார். 4ஆம் இடம்னா என்ன? தாயாருக்கு முடியாமல் போகும், வீட்டில் சுகமாக இருக்க முடியாது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், ஈகோ கான்ட்ரவர்ஷன் இருக்கும். சில பேருக்கு வேறு மாதிரி நடக்கும். விவகாரத்து வாங்குறது, இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலாம். ஏன்னா 7 கூடையவன் அல்லவா விவகாரத்தை கொடுப்பாரு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை கொடுப்பாரு, பணப்பிரச்சனை கொடுப்பாரு. குரு தனகாரகன், புத்திரகாரகன், காரகத்துவத்தை கெடுப்பார், பணப்பிரச்சனை கொடுப்பார், கடன் வாங்க வைப்பார், பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு, வீடு மாறுற அமைப்பை கொடுப்பார், வண்டி வாகனத்தில் பிரச்சனை கொடுப்பார், வண்டி வாகனத்தை விற்கிற மாதிரி இருக்கும். அப்படி வண்டி வாகனம் இருந்தாலும் அதில் சில செலவுகள் இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்களுக்கு தொழிலில் பிரச்சனை வரும். ஸோ கூட்டு தொழில் நல்லா இருக்காது, நண்பர்கள் விஷயத்தில் நல்லா இருக்காது, சொந்த பந்த விஷயத்தில் வம்பு வழக்கல் பிரச்சனை வரும். ஸோ இப்படியெல்லாம் சில பலன்களை கன்னிராசி, கன்னியா லக்கணத்துக்கு குரு கொடுப்பாரு. மாரக ஸ்தானத்தில் இருந்தால் 2, 3, 7, 8, 12 இருந்தார்னா இது மாதிரி பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. இருப்பினும் குரு லக்கணத்தில் இருந்தார்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. லக்கணத்தில் திக்பலம் வருவார். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். குருக்கு அந்த சிறப்பு இருக்குது. சரியா நேர்களே? சரி, இப்படி பல தகவல்களை சொல்கிறேன். இந்த வீடியோ குரு திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும்.
குரு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதுபோக மற்ற திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக குரு புத்தி உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை, அடுத்து சந்திர திசை, அடுத்து செவ்வாய் திசை குரு புத்தி, ராகு திசை குரு புத்தி, குரு திசை குரு புத்தி, சனி திசை புதன் புத்தி குரு புத்தி, புதன் திசை குரு புத்தி, கேது திசை குரு புத்தி, சுக்கிர திசை குரு புத்தி. சுக்கிர திசைங்கிறது வயசான காலத்தில் வரும். ஸோ நம்ம வந்து புதன் திசை வரைக்கும் எடுத்துக்குருவோம், கேது திசை வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வயசில் செவ்வாய் திசையில் இருந்து கேது திசை வரைக்கும் குரு புத்தி நடக்கும். சரியா நேயர்களே? இவங்களாம் வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். குருவை பற்றி நல்லா கொஞ்சம் முழுமையாக சொல்கிறேன், அவருடைய பார்வைகளை பற்றியும் சொல்கிறேன். குரு லக்கணத்தில் இருக்கலாம். நீ கன்னிராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்தில் குரு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாருன்னா தன்னுடைய தசாபுத்தியில் கொடுப்பாரு. சரியா? லக்கணத்தில் இருக்கிற குரு வந்து 1, 5, 9ஆம் இடத்தை பார்ப்பார். இவங்க ஆள் நல்லா இருப்பாங்க, பெரிய மனுஷத்தனமாக இருப்பாங்க, நல்லா கோயில் கொடுத்து போயிட்டு வருவாங்க, ஆச்சாரமாக இருப்பாங்க, புத்திர பாக்கியம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், தாப்பன் வழி நல்லா இருக்கும், புகழ் அந்தஸ்து பெருமையாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு வந்து லக்கணத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரா சார்னா 2ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடத்துல குரு இருக்கலாம். சரியா? ஆனால் எல்லா லக்கணத்துக்கும் இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட லக்கணத்துக்கு தான் 2ஆம் இடத்துல இருக்கணும். எந்த லக்கணத்துக்கு இருக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்துக்கு இருக்கலாம். ஆனால் தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல நீசம் அடைவார், மகரத்தில் நீசம் அடைவார், நீச பங்கம் அடையணும். சரியா? இதில் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன சொல்கிறது, ஆப்ஷன் சொல்ல முடியாது, ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. ஏன்னா மகரத்தில் அவர் நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சாலும் பார்வை பலன் இருக்கும். இருந்தாலும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இல்லாமல் இருக்கிறது நல்லது. சரியா? ஓகே, இப்படிலாம் சில அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். சரியா? குரு திசை நடக்கிறவங்க பர்டிகுலராக தெரிஞ்சு வச்சுக்கணும். குரு புத்தி நடக்கிறவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். குரு கோடிக்கணக்கில் பணங்கள் கொடுப்பார். புத்திரகாரகன், பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு புத்திர பாக்கியத்தையும் பொருளையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். பொருள் செல்வத்தையும் பிள்ளை செல்வத்தையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். அதான் குருவுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்குது. குரு வந்து கன்னிராசிக்கு வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பார். ஏன்னா கன்னிராசி வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஏற்புடைய வீடு கிடையாது ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா. ஏன்னா அவர் வந்து புதனுக்கு வந்து ஒரு பகையான கிரகம் தான். புதன் உங்கள் ராசிநாதன் வந்து குருவுடைய மனைவி தாராவுக்கு அன்அஃபிஷியலாக பிறந்தவன். தாராவுக்கும் சந்திரனுக்கும் அன்அஃபிஷியலாக பிறந்தவன், அதாவது முறையற்ற முறையில் பிறந்தவன் தான் புதன். அதனால் புதனுக்கும் குருவுக்கும் அந்தளவு பொருத்தம் கிடையாது. இருப்பினும் சமமாக இருப்பாங்க. குரு ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஹெட்மாஸ்டர். குரு ஒரு பள்ளியின் ஹெட்மாஸ்டர்னால் புதன் ஒரு மாணவன். உங்கள் ராசிநாதன் புதன் வந்து ஒரு மாணவன். ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஒரு மாணவனுக்கு என்ன உறவு இருக்குமோ அதுபோல தான் குருவுக்கும் புதனுக்கும் உறவு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் கன்னி ராசிக்கு வந்து குரு பொதுவாக பலன்களை கொடுப்பாரு. இதுதான் கெமிஸ்ட்ரி. சரியா? கெமிஸ்ட்ரிங்கிறது இதுதான். ஒரு கிரகத்துக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி ஒத்துப்போம்னா இப்படி பார்த்துக்கலாம். ரைட் நேர்களே, நான் வந்து குருவுக்கு பிடித்த லக்கணம், குருவுக்கு பிடிக்காத லக்கணம் இதை தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். 6 லக்கணம் அவருக்கு பிடிக்காது, 6 லக்கணம் பிடிக்கும். பிடிக்காத லக்கணத்துக்கு அவர் வந்து மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா குருதிசை நல்லா இருக்காது. பிடித்த லக்கணத்துக்கும் அவர் வந்து தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, மற்ற இடத்துல இருக்கலாம். சரியா? குறிப்பாக மேச லக்கணத்துக்கு வந்து குரு எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கன்னிராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு ரிஷபத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், துலாமில் இருக்கலாம், தனுசில் இருக்கலாம், அடுத்து வந்து கும்பத்தில் இருக்கலாம். லக்கணத்துக்கு 2, 5, 7, 9, 11 இருக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு எடுத்துக்கணும் நீங்கள். அதேமாதிரி ரிஷப லக்கணத்தை பிறந்தீங்கன்னா 2ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம், 5ஆம் இடம் கன்னியில் இருக்கலாம், 7ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கலாம், அதுபோக 9ஆம் இடம் மகரத்தில் இருக்கலாம். மகரத்தில் அவர் நீசமானாலுமே 9ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த இடத்துல அந்த இது ஆப்ஷன் வந்துடும். ஏன்னா 9ல் குரு இருக்கலாம், வலிமை பெறுவார். காலப்புரட்சி சக்கரத்திற்கு 9 குடைவன் வந்து 9ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு. அடுத்து வந்து மீனத்தில் இருக்கலாம் ரிஷப லக்கணத்துக்கு. இது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து குரு வந்து லக்கண ரீதியாக 2, 5, 7, 9, 11 இருக்கலாம். அதுபோல் லக்கணத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சில லக்கணத்துக்கு ராசிக்கும் லக்கணத்துக்கும் 2, 5, 9, 11 வருவார். இப்போ நீங்கள் கன்னி ராசியில் வந்து ராசிக்கும் லக்கணத்துக்கும் அந்த அமைப்பில் வந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் கன்னி ராசி மிதுன லக்கணம் வச்சுக்கிடுவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், துலாமில் இருப்பார். லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். இது நல்ல அமைப்பு. சரியா? மிதுன லக்கணம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல துலாமில் பகைமைப்பட்டு இருந்தாலுமே ராசி லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இப்படி நீங்கள் பார்த்துக்கணும். லக்கணம் ராசிக்கு வந்து அவர் வந்து மறையாமல் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கன்னிராசி லக்கணம் வந்து கன்னிராசிக்கு வந்து 7ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறாரு. லக்கணம் எந்த லக்கணம் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னா ரிஷப லக்கணம். கன்னிராசி ரிஷப லக்கணத்துக்கு மீனத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம். இப்படி தாங்க பலன்கள் போகும். இவங்களுக்கு வந்து குருதிசை நல்லாயிருக்கும்.
சரியா? லக்கணம் ராசிக்கு குரு 2, 5, 7, 9, 11 வந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது வந்து யாரோ ஒருத்தருக்கு அமையும், 10ல் ஒருத்தருக்கு அமையும். அவங்க வந்து குரு திசையில் கஷ்டப்பட மாட்டாங்க. சரியா? ஓகே. இப்போ எல்லாம் இந்த அமைப்பு ரீதியாக அப்படி இருந்தாலுமே அவர் ராசியில் எந்தெந்த ராசியில் இருந்தார்னா என்ன பலன்கள் அதை பார்ப்போம். குரு வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து 1, 5, 9ஆம் இடங்களை பார்ப்பார். குரு வந்து செவ்வாய் கூட சேரலாம், சந்திரன் கூட சேரலாம். அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் கூட சேரலாம். அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துட்டாருன்னா சந்திரன் வந்து குருவை கெடுத்துருவார். பொதுவாக கன்னி ராசியில் நீங்கள் வந்து மார்கழி மாதம், பங்குனி மாதம், ஆணி மாதம் பிறந்தீங்கன்னா நல்ல அமைப்பு. ஏன்னா ராசியில் தான் சந்திரன் இருப்பார். ஸோ மார்கழி, பங்குனி, ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சந்திரன் கூட ராசியில் சேர்ந்திருந்தாருன்னா நல்ல பலன்களை குரு கொடுப்பாரு. ராசியிலே குரு இருக்கிறாரு. நீங்கள் நான் சொன்ன இந்த 3 மாதத்தில் 4 மாதத்தில் பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? 3 மாதம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ராசியில் இருக்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா ராசியில் சில நேரம் வந்து சூரியனை வந்து சேர்ந்துருவார், அமாவாசை அமைப்பாயிரும். அதனால் மார்கழி, பங்குனி, ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியிலே குரு இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரைட் சார். இப்போ வேறு குரு எப்படி சார் கெட்டு போவார் அப்படின்னா, குரு ராகுவோட சேர்ந்து கெட்டு போவார். குரு ராகு சேர்ந்துட்டாங்கன்னா குரு சண்டால யோகம். இவங்களுக்கு ராகு திசை நல்லாயிருக்கும், குரு திசை நல்லா இருக்காரு. குரு திசைக்கு முன்னாடி வர ராகு திசை மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் குரு திசையை போட்டு பார்த்துரும். குரு சனி பகவான் கூட ரொம்ப சேரக்கூடாது. சனி பகவான் கூட சேர்ந்தாலும் சனி பகவானை சுபத்தப்படுத்துவார். குரு திசைக்கு பின்னாடி வர சனி திசை நல்லாயிருக்கும், ஆனால் குரு திசை நல்லா இருக்காது. குரு கேது கூட சேரக்கூடாது. கேது கூட சேர்ந்துட்டா கேல யோகம்பாங்க. அது கேல யோகங்கிறது பார்வையில் தான் வரும். குரு வந்து கேதுவை பார்க்கணும். கேதுவை பார்க்கணும்னா ராகுவோட சேர்ந்து பார்க்கக்கூடாது. 5ஆம் பார்வையால் 9ஆம் பார்வையால் பார்க்கணும். 7ஆம் பார்வையால் பார்த்தாருன்னா ராகுவோட சேர்ந்து இருப்பார்னு அர்த்தம். ஸோ இப்படி சில ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகலாம். சரியா? அதேமாதிரி சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கேட்குற சந்தேகம் வந்து எனக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எனக்கு பதில் சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறவங்க அணுகலாம். சரியா? எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவேன். நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன் நான். ஏன்னா குரு திசை வந்து உங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். 16 வருஷம் வந்து சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு வாட்டி வதைக்கும். சரியா? கண்டிப்பாக நான் சொன்ன அந்த எதிர் அணியில் பிறந்தவங்களுக்கு மாற்றி அமைக்கும். அந்த 6 லக்கணம் சொன்னேன்ல, ரிஷப லக்கணம், துலா லக்கணம் நல்லா இருக்காது. மகர லக்கணத்துக்கும் நல்லா இருக்காது. மிதுனம், கன்னிக்கும் நல்ல கன்னி, மகரம், ரிஷபம், துலாம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது செய்யவே மாட்டார். மிதுனம், கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு நல்லது செய்வார். ரிஷபம், துலாமில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக நல்லது செய்ய மாட்டார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இனிமேல். ரைட்டு. இப்போ குரு ராசியில் இருந்தாருன்னா ஒவ்வொரு ராசியில் இருந்தாலும் என்ன பலன்கள் சார் அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்து போவோம். நம்ம தசாபுத்திக்கு போவோம். மேச ராசியில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? மேச ராசியில் இருந்தாருன்னா தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார், 2 வீட்டுக்கும் மறையாமல் இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பாரு, நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார், கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, பிள்ளைகள் வச்சு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, குலதெய்வத்தோட அருள் இருக்கும், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எல்லா பலன்களும் கொடுப்பார். மேசத்தில் இருக்கிற குரு ஜாதகனை பெரிய லெவலில் கொண்டு போவார். நல்லா படிச்சிருப்பாங்க, வாழ்க்கையில் புத்திர பாக்கியம் நிறையா இருக்கும், யோகம் இருக்கும், நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? மேச ராசியில் இருக்கிற குரு பகவான், இது ராசிக்கு தான் சொல்கிறேன் நான். சரியா? அந்த மேசம்னு ஒரு இடத்துல குரு இருந்தார்னா பொதுவாக இந்த பலன்களை கொடுப்பாரு. இது போக லக்கண ரீதியாக சிலது பிரியும். என்றைக்குமே 100% எதுவுமே கிடைக்காது. நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே அண்டர் சப்ஜெக்ட் தான். சரியா? சப்ஜெக்ட் டு பி வெரிஃபிகேஷன். சரியா? எல்லாமே சப்ஜெக்ட்டுக்குள்ளே தான். பட் பொதுவாக சொல்கிறேன் நான். நீங்கள் உடனே எடுத்துக்கூடாது. எனக்கு நமக்கு மேசத்தில் இருக்கார் ஏன் கஷ்டப்படுறேன் எடுக்கக்கூடாது. மேசத்தில் இருந்தாலுமே நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ நீங்கள் மேசத்தில் இருக்கிறாரு, கும்பலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா கும்பலக்கணத்துக்கு 3ஆம் இடம் மாரகஸ்தானம், நல்லா இருக்காது. கும்பலக்கணம், கன்னி ராசி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. குரு நல்லது பண்ண மாட்டார் 3ஆம் இடத்துல மேசத்தில் இருந்தாலுமே. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். இவங்களுக்கு வந்து மேசத்தில் குரு இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் தன்னோட தசா புத்திகளை. புரிஞ்சுக்கணும். இதில் புரியுதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் புரியாது. உங்களுக்கு வந்து பலன் தான் கேட்க தெரியவில்லையே, ஜோதிடத்தை பற்றி தெரியாது, ஜாதக அமைப்பும் தெரியாது. இங்கே நிறைய பேர் அதுதான். சரியா? அவங்களுக்கு பலன் தெரியணும், நான் பணக்காரன் ஆகணும், காசு கிடைக்கணும், என் கஷ்டம் தெரியணும், அப்படி தான் இருக்கும். உண்மை இயல்பாக தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் இருக்குது. இதன்படி வந்தால் தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரியா? நான் சொல்கிறதே 100க்கு 100 சொல்ல முடியாது என்னால். 100க்கு 100 தெரிஞ்சவன் இறைவன் வருவன் மட்டுமே. நான் ஏதோ எனக்கு அறிவுக்கு உட்பட்டது, அனுபவத்துக்கு உட்பட்டது, டெய்லி ஜாதகம் பார்க்குறதுனால அதில் உள்ள அப்சர்வேஷன் எடுத்து சொல்கிறேன். எல்லாமே அப்சர்வேஷன் தான் இங்கே. ஓகே. இந்த வீடியோ எப்படி ஒரு 100 பேருக்கு ஒரு 20 பேருக்கு புரியும். அந்த 20 பேரில் யாருக்கு சங்கடமாக இருக்கோ அவங்க வந்து ஜாதகத்தை பார்க்குறதுனா அணுகலாம். ஓகே. மற்றவங்க வந்து பலனை கேட்டுட்டு போங்க. அடுத்து ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபத்தில் இருந்தார்னா தான் வீட்டுக்கு மறைவார். ரிஷபத்தில் குரு இருக்குது, அந்தளவு சிறப்பு இல்லை, தான் வீட்டுக்கு மறைவார். இருப்பினும் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தைரிய வீரிய காரியத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்தில் நல்லா இருப்பாங்க, கெட்டிக்காரனாக இருப்பாங்க, தாய்மாமன் வழியில் நல்ல ஏற்றமாக இருக்கும், கொஞ்சம் திட்டமிட்டு காரியங்களை பண்ணுவாங்க, அதில் வெற்றி பெறுவாங்க, பிளானிங் நல்லபடியாக இருக்கும். அடுத்து வந்து மிதுனத்தில் இருக்கிறார். மிதுனத்தில் இருக்கிற குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு, தான் வீட்டுக்கு மறைய மாட்டார். அடுத்து மிதுனத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார், தான் வீட்டுக்கு மறைய மாட்டார், நல்ல பலன்களை கொடுப்பாரு, நல்லா இருப்பாங்க. சரியா? வண்டி வாகனம் நல்லா இருக்கும், அம்மா விஷயத்தில் நல்லா இருக்கும், தாய்மாமன் விஷயம் நல்லா இருக்கும், யோகம் இருக்கும், விவசாயம் பண்ணுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, கலஸ்தரம் நல்லா இருக்கும், கடன் மணி உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, இணக்கம், நண்பர்கள், சொந்த பந்தம் நல்லபடியாக இருக்கும். மிதுனத்தில் இருக்கிற குரு வந்து நல்ல உடலமைப்பை கொடுப்பாரு, உயர் கல்வி இருக்கும், பெருந்தன்மை இருக்கும், நல்ல பண்களை தவறாமல் செய்வார். மிதுனத்தில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தான்.
குறிப்பாக நீங்கள் வந்து லக்கணம் வந்து நீங்கள் வந்து தனுசு லக்கணம், சாரி எந்த லக்கணம் எடுத்துக்கலாம், இப்போ 11ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி கன்னி ராசி தான், மாறாது. ராசி கன்னி ராசி மிதுனத்தில் இருக்கிறாருன்னா வராது. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு. ஸோ ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த அளவுக்கு பலன்களை 100% கொடுக்க மாட்டார். லக்கணத்தில் எடுத்துட்டோம்னா சில லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கும்ப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா 5ஆம் இடத்துல இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்தில் பிறந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுனத்தில் இருக்க குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கன்னி ராசியில் ராசி கன்னி தான், அது மாறாது. ஆனால் லக்கணம் தான் மாறுபடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம லக்கணம் என்ன, நம்ம ஜாதக புத்தகத்தில் குரு எங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா நேர்களே, எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுபோல் குரு தனிச்சு இருக்கக்கூடாது. குரு தனிச்சு இருந்தால் பால். குரு வந்து செவ்வாய் கூட சேர்ந்துருக்கணும், இல்லைனா சந்திரன் கூட சேர்ந்துருக்கணும், இல்லைனா புதன் கூட சேர்ந்துருக்கணும். மற்ற கேது கூட சேர்ந்துருந்தால் கூட பரவாயில்ல. சனி ராகு கூட சேரக்கூடாது, சூரியன் கூட சேரக்கூடாது. சூரியன் கூட சேர்ந்துருந்தாருன்னா அஸ்தமனம் ஆயிடக்கூடாது. தனியாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகியிருக்கணும். ஒரு கட்டத்தில் குரு மட்டும் தனியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சில பாவ தோஷம்னு இருக்குன்னு அர்த்தம். குரு தனிச்சு இருக்கக்கூடாது. சில கிரகங்கள் கூட சேர்ந்து இருக்கணும், ஆனால் அந்த டிகிரி வயசு உள்ளே ரொம்ப போயிடக்கூடாது. சரியா, சூரியன்கிட்ட ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்துட்டாருன்னா அஸ்தமனம் ஆயிடுவார். சரியா, சில கிரகங்கள் வந்து குருவை வந்து பீடிச்சிரும். ஓகே, அடுத்து கடகத்தில் உச்சமடைவார். கடகத்தில் குரு இருக்கலாம். சரியா, கடகத்தில் குரு இருந்தாலுமே சில லக்கணங்களுக்கு இருக்கக்கூடாது. மிதுன லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா மாரகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் கன்னி ராசி மிதுன லக்கணம் பிறந்திருந்தீங்கன்னா 2ல் குரு இருந்தாருன்னா உச்சமானாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கையில் காசு பணம் இருக்காது. சரியா, எல்லோரும் நினைப்பாங்க குரு எனக்கு உச்சமாக இருக்காருப்பாங்க. ஆனால் குரு தசையில் பலன்கள் கிடைக்காது. ஏன்னா 2ஆம் இடம் மாரகஸ்தானத்தில் இருக்கிறாரு. மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு ஒரு மாரகாதிபதி 7 கூடையவன். சரியா, நிறைய இருக்குது. மிதுன லக்கணத்துக்கு குரு வந்து மாரக பாதகாதிபதி. அவர் சில லக்கணத்துக்கு தான் யோகரை கொடுப்பாரு. எந்தெந்த லக்கணத்துக்கு யோகரை கொடுப்பாருன்னா மேச லக்கணத்துக்கு யோகரை கொடுப்பாரு, கடக லக்கணத்துக்கு யோகர், சிம்ம லக்கணத்துக்கு யோகர், விருச்சிக லக்கணத்துக்கு யோகர், தனுசு லக்கணத்துக்கு யோகர், லக்கணாதிபதி அவர் தான். மீன லக்கணத்துக்கு யோகர், லக்கணாதிபதி அவர் தான். ஸோ இந்த 6 லக்கணத்துக்கு தான் அவர் யோகராக இருப்பார். மற்ற லக்கணத்துக்கெல்லாம் அவர் பாவராக இருப்பார், மாரகாதிபதியாக இருப்பார். ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாவத்தை தான் செய்வார், பாவர். மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மாரகாதிபதியாக இருப்பார், பாதகாதிபதியாக இருப்பார். மாரகத்தை ஒப்பான கண்டத்தை கொடுப்பார். கண்டம்னா என்ன, கையில் காசு பணம் இருக்காது, கடன் வாங்க வைப்பாங்க, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். தன்னோட காரகத்தை ஊற்றி ஆதிபத்தியத்தையும் கெடுப்பார். இவ்வளோ தான் குரு செய்வார். குரு தேசம் நடக்கிறவங்களும் இதான் நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா பிள்ளைகள் பேச்சை கேட்காது. பிள்ளைகள் விஷயத்தில் பொருள் செலவு வரும். சரியா, கையில் காசு இருக்காது, கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும். வீட்டில் இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வித்துருவானுங்க. ஏன்னா பொண்ணான நல்லவா, குருனாலே நகை தான். அவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நகை வீட்டில் இருக்காது, எல்லாம் போயிடும். சில பொம்பளையில் பாருங்கள், காதில் மூக்கில் காது கண்ணில் ஒன்றுமே இருக்காது, வெறும் மஞ்சள் கயிறு தான் போட்டிருப்பாங்க. மூக்கிலையும் ஒன்று இருக்காது, காதுலேயும் ஒன்று இருக்காது. சொல்லுவாளுங்க, இவனை கட்டிக்கிட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கழட்டிட்டான். காதில் மூக்கில் ஒன்று கூட இல்லை, ஒரு கல் கூட இல்லை, எல்லாத்தையும் கழட்டிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அப்படி இருக்கும். குரு வந்து நல்லா இருக்க மாட்டார். பொதுவாக குரு நல்லா இருக்கிறவங்கிட்ட தான் நகை நட்டு நிறைய நிற்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சில பேர் இப்போ பார்த்தாலும் கையில் மோதிரம், கழுத்தில் செயின் நல்லா இருப்பாங்க. பெண்களும் அப்படி தான், கழுத்து நிறைய செயினை போட்டு ஒட்டியானம் போட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு இருப்பாங்க சில பெண்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் குரு நல்ல நிலைமையில் இருப்பார். நகை வந்து அவங்கள்ட்ட போகாது. சரியா, பொன் பொருள் ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணுங்க. குரு வந்து பொருளாளர், கேஷியர், ட்ரெஸரர், பொக்கிஸ்தார். சரியா, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஓகே, கடகத்தில் குரு இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு அரச வாழ்க்கையை கொடுப்பார், நல்லாயிருக்கும். தான் வீட்டுக்கு வந்து அவர் தான் வீட்டுக்கு மீனத்துக்கு மறைய மாட்டார், கன்னிக்கு தனுசுக்கு மறைவார். சரியா, அதனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு கோயில் குளத்துக்கு போக மாட்டாங்க, ஓரளவு இதாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அயனசேனை போக நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். கடகத்தில் இருக்கிற குரு நீராசியில் இருக்கிறனால வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிப்பாங்க. நல்ல ஒரு இறையன்பு இருக்கும், வல்லத்தன்மை இருக்கும், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வந்து தான் காலபுருஷாக்கத்து 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மாதிரினால அப்பா விஷயத்தில் அந்தளவு நல்லா இருக்காது. தகப்பன் வழி உறவுகள் அந்தளவு நல்லா இருக்காது. அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கணக்கு பார்ப்பாங்க. இருப்பினும் கடகத்தில் இருக்கிற குரு வந்து செல்வாக்கை கொடுப்பாரு, தொடர்ந்து நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு, அரசு வகையில் நல்ல இடத்த கொடுப்பாரு, நல்லா இருப்பாங்க. சரியா, வாழ்க்கை வந்து ஒரு நல்லபடியாக போகும். அடுத்து சிம்மத்தில் இருக்கிற குரு தான் ஒரு வீட்டுக்கு மறைவார், ஒரு வீட்டுக்கு மறைய மாட்டார். தனுசுக்கு வந்து மறைய மாட்டார். தனுசுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறனால அப்பா வழியில் நல்ல இடமா இருக்கும், புகழ் அந்தஸ்து இருக்கும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மீனத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறனால தூக்கம் நல்லா வராது, அயனசேன போகம் நல்லா இருக்காது, கஞ்சனாக இருப்பாங்க, அலைச்சல் இருக்கும். சரியா, ஓரளவு வந்து இவங்க வந்து சந்தோஷமான வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, கொஞ்சம் எமோஷன் ஆவாங்க. சில பேர் கடன் பிரச்சனை இருக்கும், அரசு வழியிலே கடன் வாங்குவாங்க, கவர்மெண்ட் கிட்ட லோன் போடுறது, பேங்கில் கடனை வாங்கிட்டு திருப்பி அடைக்காமல் இருக்கிறது, இப்படி சில பலன்கள்லாம் கொடுப்பாங்க. இருப்பினும் சிம்மத்தில் குரு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பாரு. இவங்களாம் வந்து ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க, பத்திரிகை நிருபராக இருப்பாங்க, இலக்கியம் கட்டுரை இதில் கொஞ்சம் பெரிய லெவலில் போவாங்க. ஓரளவு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருக்கும். அரசு சம்மந்தப்படுத்தல் பெரிய லெவலில் போவாங்க. அரசாங்கத்தில் மந்திரி ஆகணும்னா சிம்மத்தில் குரு இருக்கணும். அதுமாதிரி அரசியல்வாதி ஆகணும்னாலும் சிம்மத்தில் குரு இருக்கணும்.
சிம்மத்தில் குரு, சூரியன், செவ்வாய் இவங்களாம் நல்ல நிலைமையில் அந்த லக்கண ரீதியாக சில ஆதிபத்திய விஷயத்தில் இருந்துட்டாங்கன்னா இவங்க அரசியல்வாதியாக இருப்பாங்க. அதுக்கு வந்து குரு வந்து சிம்மம் சம்மந்தப்படணும். பொதுவாக அரசியல்வாதி ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா சிம்மத்தில் குரு சம்மந்தப்படுவார். சரியா நேர்களே? ரைட்டு. அடுத்து வந்து கன்னியில் இருக்கிறார். கன்னி நல்ல இடம் தான். கன்னியில் இருக்கிறது தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நல்லா தான் இருக்கும். நல்லா இருப்பாங்க. தூரதேசத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போவாங்க. நல்ல ஒரு செல்வாக்கு, புகழ், அந்தஸ்தெல்லாம் இருக்கும். படிப்பு நல்லா படிச்சிருப்பாங்க. அதிர்ஷ்ட வாழ்க்கை இருக்கும். ஆனால் சுயநலவாதியாக இருப்பாங்க. ஆனால் படிப்பு நிறைய படிச்சிருப்பாங்க. எம்ஃபில், பிஹெச் எல்லாம் முடித்து பெரிய லெவலுக்கு படித்து நல்லா இருப்பாங்க. படிக்காமல் இருந்தாலும் அறிவு சார்ந்த விஷயத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க. கண்ணியில் இருக்கிற குரு ஓரளவு நல்ல பலங்களை தான் கொடுப்பாரு. ஆனால் புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். எந்த வீட்டில் குரு இருந்தாலுமே குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தாலும் உச்ச பலங்களை கொடுப்பாரு. நல்ல கூடுதல் பலங்களை கொடுப்பாரு. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம், ஆட்சி பெற்ற கிரகம் வந்து நல்லா இருக்கணும். நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம். நம்ம வீட்டு குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் இருப்பார். அந்த ஹவுஸ் ஓனர் எம்எல்ஏ இருக்கார் வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கிறாருன்னா நம்ம கெத்தாக இருப்போம். சட்ட கலர் தூக்கி விட்டுட்டு இருப்போம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஓனர் பார்த்துக்குருவார், ஹவுஸ் ஓனர் பார்த்துக்குருவார். நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். எம்எல்ஏ வீட்டில் குடியிருக்கானப்பா, அவன் எம்எல்ஏ சவாசம் உண்டு, அவங்கள்ட்ட எதுவும் வச்சுக்காதீங்க, வம்பு தும்பு வச்சுக்காதீங்க அப்படின்னு இருப்போம். ஸோ அது மாதிரி தான் கிரகங்களுமே. ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ கன்னியில் குரு இருந்தாலுமே கன்னிக்கு ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் புதன் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு, நல்ல பலன். ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இல்லைன்னா கண்ணிலே இருக்கிறாரு, ஆட்சி பெற்று மூலத்திருவத்தில் இருந்தால் நல்ல பலன்கள். ஸோ புதன் வளர்க்கணும். இல்லைனா புதன் வந்து குரு பார்வையில் இருக்கணும். குரு பார்வையில் எங்கே இருக்கணும்னா மீனத்தில் இருக்கணும், பரிவர்த்தனை யோகம். இல்லைனா வந்து மகரத்தில் இருக்கணும், அவர் 5ஆம் பார்வையில் இருப்பார். இல்லைனா ரிஷபத்தில் இருக்கணும், குரு பார்வையில் இருப்பார். ஸோ குரு கண்ணியில் இருந்தாலுமே அவர் புதன் சம்மந்தப்பட்டு வந்துட்டாருன்னா, புதன் கூட இணைஞ்சு சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார் குரு தசையில். ஓகே நேர்களே, இது கன்னி லக்கணம், கன்னி ராசிக்கு. ரைட்டு. அடுத்து வந்து துலா லக்கணமாக கூட இருக்கலாம், இல்லைனா துலாமாக கூட இருக்கலாம். துலாம் ராசியில் இருந்தாருன்னா பார்க்க ஆள் ஃபேராக இருப்பாங்க. இவங்களாம் சினிமா படத்தில் நடிப்பாங்க. சினிமா படம், திரை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பாங்க. சினிமா படத்துக்கு ஃபைனான்சராக இருப்பாங்க, தயாரிப்பாளராக இருப்பாங்க, ப்ரொடியூசராக இருப்பாங்க, பெரிய லெவலில் இருப்பாங்க. கள்ளமில்லாத உள்ளம் இருக்கும். எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பாங்க. கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவாங்க. சுக்கிர வீட்டில் இருந்தாலுமே சுக்கிரனுடைய மூல திருவோண வீட்டில் இருக்கிற குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியான நேரத்தில் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே. துலாமில் இருக்கிற குரு ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பார். விருச்சிகம் ஸ்தான பலம் பெறுவார். ஒரு நீர் ராசி தான், இருந்தாலும் மகிழ்ச்சியற்ற வாழ்வு இருக்கும். செவ்வாயோட ஸ்திர வீட்டில் குரு இருக்கிறதுனால ஓரளவு நெருடலாக தான் இருப்பார். நல்ல ஆரோக்கியம் இருக்காது, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆள் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. சரியா? கணவன் உறவு அந்த அளவு இருக்காது. ஆஃப்டர் திருமணத்துக்கு மேலே சில பிரச்சனைகள் இருக்கும். விருச்சிகத்தில் இருக்கிற குரு. தனுசு நல்ல அமைப்பு, மூலத்திரிவோனை ஆட்சிப்படுவார். சொந்த வீட்டில் இருப்பார், மூலத்திரிவோனை ஆட்சிப்படுவார், நல்ல பலன்களை கொடுப்பார். காலபுருஷ சக்கரத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுப்பார். தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. இவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? தனுசுல ஆட்சி பெற்ற குரு நல்ல பேச்சாளராக இருப்பாங்க, பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க, சமுதாயத்தில் பெரிய லெவலில் இருப்பாங்க. பெரிய மந்திரிக்கு பிஏ இல்லைன்னா மந்திரியாக இருப்பாங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் பெரிய ஃபினான்ஸ் விஷயத்தில் பெரிய லெவலில் இருப்பாங்க. லீடர்ஷிப் இருக்கும், தலைமை தாங்கிற பண்பு இருக்கும், அரசியல் கட்சியில் பெரிய ஆளாக இருப்பாங்க. நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். ஆளுமை, அதிகாரம், பொருளாதாரம் எல்லாத்திலும் பெரிய லெவலில் கொடுப்பார் தனுசில் இருக்கிற குரு. அடுத்து வந்து மகரத்தில் நீசம் அடைவார். மகரத்தில் குரு இல்லாமல் இருக்கிறவங்க நல்லது. மகரத்தில் குரு இருக்கக்கூடாது. பொதுவாக ஒரு மனிதன் ஜாதகத்தில் 2 கிரகங்கள் வந்து நீசம் அடையக்கூடாது. குரு சுக்கிரன் 2 பேரும் நீசம் அடையக்கூடாது. குரு வந்து அருளுக்கு, சுக்கிரை வந்து பொருளுக்கு. சுக்கிரை வந்து எப்படின்னா சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரம், ஆண் பெண் சுகத்தை கொடுப்பாரு. குரு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. மனிதனாக வாழ்றதுக்கு சில பண்புகளை கொடுப்பாரு. ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தாருன்னா அந்த ஆண் நல்லா இருப்பான். ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரை நல்லா இருந்தாருன்னா அந்த பெண்ணு நல்லா இருப்பாள். இதுதான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடலாம். ஜாதகத்தெல்லாம் முழுமையாக பார்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் கன்னிராசியில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரை நல்லா இருக்கிறாருன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஆணாக இருந்துக்கிறீங்க, குரு நல்லா இருக்காருன்னா தனிப்பட்ட முறை நல்லா இருப்பீங்க. மற்றபடி சில பிரச்சனைகள்லாம் வரும். குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி, சரியா? அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டு நீங்கள் நல்லபடியாக போவீங்க. ஆள் கிளாப்ஸ் ஆகிட மாட்டீங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஒடிஞ்சு போயிட மாட்டீங்க, நொந்து நூலாக போட்டாங்க. எதாக இருந்தாலும் தாங்குவீங்க. எதையும் தாங்க எதையும் தம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எதையும் தாங்க எதையமாக இருப்பீங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஸ்டெபிளாக நிற்பீங்க. அதுக்கு வந்து குரு வந்து ஆண் ஜாதகத்தில் வளர்த்துருக்கணும், சுக்கிரை வந்து பெண் ஜாதகத்தில் வளர்த்துருக்கணும். இந்த வீடியோவில் குருவை பற்றி தான் பேசுகிறோம். சுக்கிரனை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம். நிறைய பேசலாம். கன்னி ராசிக்கு நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு நேரம் அமைய மாட்டேங்குது. மற்ற ராசிக்கும் பேச வேண்டியதாக இருக்குது. ஜாதகம் நிறையா இருக்குது. கோயில் குளத்துக்கு போகணும், வெளிவட்டார வேலைகள் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். எந்த சந்தேகம் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கமெண்ட் பாக்ஸில் ஆக்ட் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணி பதிலாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரியா நேர்களே? புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுபோய் என்கிட்ட கன்னிராசியில் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கில் பார்த்துருப்பாங்க. 1000 கணக்கில் பார்த்துருக்காங்கன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். 100 கணக்கில் பார்த்துருக்குறாங்க. ஓகே.
அடுத்து எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மகரத்தில் இருந்தாலும் நல்ல பலன் கிடையாது. மகிழ்ச்சி இல்லாத வாழ்வே இருக்கும். வாழ்வு இவங்க ஆளே சோம்பேறியாக இருப்பாங்க. வாழ்க்கையில் பெருசாக சாதனை பண்ண முடியாது. மகரத்தில் இருந்தாலுமே திருவோணம் 3ஆம் பாதம் தாண்டிட்டாருன்னா பரவாயில்ல. மகரத்தில் அவர் திருவோணம் 3ஆம் பாதத்தை தாண்டி 4ஆம் பாதம் அவிட்டம் 1, 2 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து கும்பத்தில் குரு இருக்கிறார், பரவாயில்ல, ஓரளவு ஸ்திர வீட்டில் தான் இருக்கிறார். குரு வளையம் சொல்லுவோம். ஆன்மீகத்தில் நாட்டமாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கையில் காசு பணம் இருக்காது. மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும். வெகுஜன தொடர்பில் நல்லா இருப்பாங்க, பாப்புலாரிட்டியாக இருப்பாங்க. அடுத்து மீனத்தில் ஆட்சி பெறுவார். நல்ல அமைப்பு தான். மீனத்தில் இருக்கிற குரு வந்து தான் வீட்டுக்கு மறையாக இருப்பார். இவங்களாம் தொழில் பெரியாளாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் பெரிய லெவலாக இருப்பாங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்ல காசு சம்பாதிப்பாங்க, பூர்வீக சொத்து கிடைக்கும். அரசியலில் பெரிய லெவலுக்கு போவாங்க, மந்திரி லெவலுக்கு போவாங்க, மந்திரி ஆவாங்க, உயர் பதவி நல்லாயிருக்கும். மீனத்தில் இருக்கிற குரு நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா நேர்களே? பொதுவாக குரு வந்து ஸ்தான பலம் பெறணும். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராசி கன்னி ராசி தான், எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மேச லக்கணத்தில் குரு பொதுவாக மேசத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம். இங்கெல்லாம் ஸ்தான பலம் பெறுவார். மேசம் நம்பர் 1 பீரியாரிட்டி வந்து மேசம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம். இந்த 5 ராசியில் குரு இருக்க பிறந்தவங்க தப்பி பிழைத்தவர்கள். நம்பர் 1 யோகம். அடுத்து ரிஷபம், அடுத்து விருச்சிகம், அடுத்து கும்பம். இந்த இடத்துல பிறந்தவங்க 2ஆம் தர யோகத்தில் இருக்கிறவங்க. ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், கும்பம். இந்த 4 ராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் 2ஆம் தர யோகம். அடுத்து வந்து கன்னி. சரியா? கன்னி, ரிஷபம், துலாம். இது வந்து கடைசி. சரியா? இப்படி பிரித்து பார்க்கணும். சரியா நேர்களே? 12 ராசியில் குரு இருந்தாலுமே சில ராசியில் குரு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அது குறிப்பாக வந்து அவர் வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க. கன்னி ராசி விருச்சிக லக்கணம், ராசி கிடையாது. கன்னி ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு மீனத்தில் இருந்தாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பார். கன்னி ராசி விருச்சிக லக்கணம் நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். 9 குடையவன். லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துல இருப்பார். அருமையான யோகம். பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பார். குரு வந்து எங்கே இருக்கணும்? மீனத்தில் இருக்கணும். ஆனால் புத்திர பாக்கியத்தை தடுப்பார். ஏன்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திரகாரகன் புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால காரகோப பாவனாசிம்பாங்க. புத்திர பாக்கியம் அந்த அளவுக்கு இருக்காது. பட்டு கணவன் ஜாதகத்திலே மனைவி ஜாதகத்திலே கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா பெண் வாரிசு கிடைக்கும், ஆண் வாரிசு கிடைக்காது. ஏன்னா குரு அதையும் கெடுப்பார். அவருக்கு வந்து இந்த காரகோப பாவனாசி இருக்குது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த அமைப்பு விருச்சிக லக்கணம் கன்னிராசி 5ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை பாக்கத்தை தாமதப்படுத்துவார், ஆண் வாரிசு இல்லாமல் போயிடும். இருப்பினும் ஜாதகனுக்கு நல்லபடியாக பண்ணுவார். ஏன்னா லக்கணத்தையும் பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். 7ஆம் பார்வையாளர் ராசியை பார்ப்பார், 9ஆம் பார்வையாளர் லக்கணத்தை பார்ப்பார். நல்ல பலன்களை கொடுப்பார். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் நல்லா இருப்பான். ஆனால் பிள்ளைக்காக ஏங்குவான். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. இதுதான் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் அப்படித்தான். இதை தான் கர்ம பலன்கிறோம். கடவுள் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். சரியா? சில பேருக்கு பேசுகிற சக்தியை கொடுப்பாரு, சில பேர் கேட்குற சக்தியை கொடுப்பாரு, சில பேருக்கு படிக்கிற சக்தியை கொடுப்பாரு, சில பேருக்கு எழுதுகிற சக்தியை கொடுப்பாரு, சில பேருக்கு சாப்பிட்ற சக்தியை கொடுப்பாரு, சில பேருக்கு சமைக்கிற சக்தியை கொடுப்பாரு. சில பேர் சமைச்சு போட்டுகிட்டே இருப்பான், அவனுக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது. சில பேர் சாப்பாடு ராமனே இருப்பான், கருவேப்பிலை கூட வாங்கிட்டு வர தெரியாது. வீட்டுக்கு கருவேப்பிலை வாங்கி கொடுக்க முடியாத புருஷன் மாதிரிலாம் நிறைய இருக்காங்க நாட்டில். ஆனால் பொண்டாட்டி 1008 சொல்லுவான், உப்பு சரியில்லை, புளி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, சாம்பாரில் உப்பு இல்லை, அது இதுமா. ஆனால் வீட்டுக்கு ஒழுங்காக சாமான்சிட்டு வேணாலும் வாங்கி போட தெரியாது. ஏன்னா அவன் அமைப்பு இப்படி இருக்கும். ஓகே நேர்களே, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை. ஜோதிடங்கிறது தனியான ஒன்று கிடையாது. குடும்பத்தோடு ஒத்து போகிறது தான் ஜோதிடம். ரைட்டு. இப்போ குருவை பற்றி ஓரளவு சொல்லியாச்சு. குரு வந்து காரகோப பாவனாசி செய்வார். அவர் வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? அந்த 5ஆம் இடத்துல அவர் வந்து ஆட்சி உச்சம் பட்டார்னா அந்த பாவத்தை செய்வார். அது எப்படி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இப்போ சிம்ம லக்கணம் கன்னி ராசி தனுசில் இருந்தாருன்னா அந்த பிரச்சனை பண்ணுவார். ஏன்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடம். அதே மாதிரி நீங்கள் வந்து கன்னி ராசி மீன லக்கணம் கடகத்தில் இருந்தாலும் அந்த இது பண்ணுவார். ஏன்னா கடகத்தில் 5ஆம் இடத்துல உச்சம் அடைவார். சரியா? 5ஆம் இடம் வரக்கூடாது. 5ஆம் இடத்துல குரு ஆட்சி உச்சம் அடைஞ்சார்னா அவர் வந்து அந்த காரகோப பாபநாசி செய்வார். ஆனால் லக்கணத்தில் இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. திக்பலம் அடைஞ்சிட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு லக்கணத்தில் இருக்கிறவங்க வந்து கொடுத்து வைத்தவர்கள். அடுத்து இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஜோதிடம்ங்கிறது ஒரு காம்பினேஷன். இதை வச்சு தான் இவன் ஆவான்னு சொல்ல முடியாது. எப்படினாலும் ஆவான். ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. சரியா? படித்தவனும் பணம் சம்பாதிக்கிறான், படிக்காமல் இருக்கிறவனும் சம்பாதிக்கிறான். சாதாரண பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டிருக்கவனும் கோடீஸ்வரனாக இருக்கிறான். பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறவன் ஓட்டாண்டியாகவும் இருக்கிறான். அதனால் யார்கிட்ட பணம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பணத்தை கொடுக்குறது வந்து குரு பகவான் தான். சரியா? ஆனால் ஒரு வகையில் ஒரு உண்மை என்னென்னா, குரு கெட்டு போகாமல் இருக்கிறவங்க கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க. ரைட் சாமி. அடுத்து வந்து குரு எந்தெந்த கிரகங்களை பார்த்தா என்னென்ன கிரகம் அவர் பார்க்குற இடத்த வச்சு சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம். போர் அடிக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரியா? சில வீடியோக்கள் வந்து சங்கதி இருக்கும், சந்தோஷம் இருக்காது. அது மாதிரி இது வந்து உங்களுக்கு போர் அடிக்கலாம்.
என்னடா வேணுமோ சொல்லிட்டு இருக்கிறேன், இவனுக்கு தெரிஞ்சா சொல்கிறேன், நம்ம கேட்கணுமாலாம் நீங்கள் நினைக்கலாம். கேட்குறது கேட்காம இருக்கிறது உங்களோட விருப்பம், நான் அதுக்குள்ளே தலையிட மாட்டேன். ஆனால் கேட்டிங்கன்னா பலன் அடைவீங்க. அடுத்து வந்து அந்த தசாபுத்தியில் எந்த கிரகத்தை கும்பிடும், எந்த தெய்வத்தை கும்பிடுன்னு சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள். இப்போ குரு எந்தெந்த கிரகத்தை பார்த்தா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறேன். குரு வந்து சூரியனை பார்க்கலாம். சூரியனை பார்த்தானே சிவராஜ் யோகம் நல்லாயிருக்கும். இப்படி பார்த்து இருக்கிறவங்க வந்து ஜாதகத்தில் வந்து நல்ல ஆளுமையாக இருப்பாங்க, அரசாங்கத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒரு அரசியலில் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, அரசாங்க வேலை கிடைக்கும். குருக்கு வந்து மொத்தம் 3 பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த 3 பார்வையில் ஒரு பார்வையால் சூரியனை பார்த்தாருன்னா சிவராஜ் யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பார்த்தாருன்னா குருச்சந்திர யோகம் இருக்கும், இது நல்லாயிருக்கும். சரியா, தாய் அன்பு இருக்கும், ஆள் உடல் இதே நல்லா இருப்பாங்க, சமயோத புத்தி இருக்கும், எதிரிகளால் தொல்லை இருக்காது. ஆனால் எதிரில் இருப்பாங்க, எதிரில் ஜெயிச்சிருவாங்க, கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்படி சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் அந்த சந்திரன் வந்து ஒளிச்சந்திரன் இருந்தாருன்னா சூப்பர், ஓகே. ஆனால் பௌர்ணமி சந்திரனும் குருவும் சேரக்கூடாது. பௌர்ணமி சந்திரனை குரு பார்த்துட்டாருன்னா அங்கே வந்து திகட்டிடும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொன்ன மாதிரி பௌர்ணமி சந்திரனை குரு பார்க்கக்கூடாது. சந்திரன் ஓரளவு அப்படி மயங்கி இருக்கணும். ஏன்னா குரு வந்து ரொம்ப பிரைட்டு, பொண்ணு ஒளி, 2 ஒளிகள் சேர்ந்துருச்சுன்னா கண்ணு கூசும். இப்போ நம்ம பிரைட்டாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம கண் பார்வை வந்து ஏற்றுக்காது, கண்ணு கூச ஆரம்பிச்சிடும். திட்டமாக இருக்கணும். எதுவுமே திட்டமிட்டு இருந்தால் தெவிட்டாத இன்பம், திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம், அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. பௌர்ணமி சந்திரனை குரு பார்க்கக்கூடாது. அதேமாதிரி சுக்கிரனும் குருவும் சமசப்தமாக பார்க்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா, அதுவும் உச்ச சுக்கிரனை குரு பார்க்கக்கூடாது. குரு கண்ணியில் உங்கள் ராசியில் இருக்கிறாரு, சுக்கிரன் 7ஆம் இடத்துல மீனத்தில் உச்சமாக இருக்கிறாரு. இந்த சந்திப்பு வச்சுன்னா ஜாதகம் நல்லா இருக்க மாட்டார். ஆதிபதி விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வரும். சரியா, குரு சுக்கிரன் வந்து சமசத்துவமாக பார்க்கக்கூடாது. இது என்ன அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்கிற லிஸ்ட்டில் போயிடும். இப்படிலாம் நிறைய இருக்குது. சும்மா ஜோசியங்கிறது ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. சும்மா கன்னி ராசிக்கு அப்படி பலம் இப்படி பலம், அது அந்த யோகம் இந்த யோகம் அப்படி இப்படின்னு போட்டு பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நானும் போடுவேன். நானும் சில பலன்கள்லாம் போடுறேன், சாமியை பற்றி சொல்கிறேன், நிறைய தகவல் சொல்கிறேன். ஆனால் வேத ஜோதியத்தோட வாய்ப்பாய்வோட தான் சொல்லுவேன். வேத ஜோதியத்தை விட்டு வெளியே போய் சொல்ல மாட்டேன். சரியா, சில பேர் இன்றைக்கி வந்து என்னமோ சொல்கிறாங்க, அதை நான் குறை சொல்ல மாட்டேன், கிரிட்டிசைஸ் பண்ணலை. பட் வந்து உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு, தனித்தன்மை என்றைக்கும் தோற்று போகாது யாராக இருந்தாலுமே. சரியா நேரில், அதனால் கன்னிராசி நேர்களுக்கு சொல்கிற கருத்து, இது சொல்கிற ஒரு இது இன்ஃபர்மேஷன். ஏன்னா நீங்கள் அறிவு சார்ந்தவர்கள், புதனுடைய வீடு. அடுத்து செவ்வாயை பார்க்குறாரு குருமங்கள யோகம் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்க மன வாழ்க்கை நல்லாயிருக்கும், புத்திர பேர் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பாங்க. குரு ராகுவை பார்க்கும்போது ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். ராகு திசை சிறப்பாக இருக்கும். ராகுவால் கெடு பலன்கள் இருக்காது. ராகுவை சுபத்துவப்படுத்துவார். குரு பகவான் வந்து அடுத்து வந்து கேதுவை பார்க்குறாரு, கேள யோகம், நல்ல கொடீஸ்வர யோகம் தான். சில பேர் ஆன்மீகத்தில் பெரிய ஆளாகி பெரிய சித்தர் நிலைக்கு போயிடுவாங்க. அடுத்து புதனை பார்க்குறாரு, நல்ல அமைப்பு தான். புதன் உங்கள் ராசிநாதனை பார்த்தானா சூப்பர் தான், நல்லா படிச்சிருப்பாங்க, வித்தக்காரனாக இருப்பாங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது, மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் பெரிய லெவலாக போவாங்க. புதன் சம்மந்தப்பட்ட காரியத்தில் பெரிய லெவலாக இருப்பாங்க. இதில் ஆர்வமாக புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. குரு புதனை பார்க்குறது நல்ல அமைப்பு. சரியா நேர்களே, அவர் வந்து நல்ல இடத்துலேருந்து பார்க்கணும். உங்கள் ராசியில் புதன் இருக்கணும், குரு வந்து மீனத்துலேருந்து பார்க்கணும். சரியா, மீனத்துலேருந்து பார்த்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆட்சி பெற்ற குரு ராசியில் இருக்கிற புதனை பார்த்தாருன்னா நல்ல அமைப்பு. புதனும் வந்து மூலத்திருவனம் போட்டு நல்ல நிலைமையில் இருப்பார். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. சரியா, அடுத்து வந்து அவர் வந்து குரு பகவான் வந்து லக்கணத்தில் இருந்தாருன்னா நல்லா இருப்பாங்க. திக்பலம் பற்றி நியாயம் நீதி நேர்மை நல்லபடியாக இருப்பாங்க. சனி பகவானை பார்த்தோன்னா நல்ல வேலைக்காரனாக இருப்பாங்க. கெடுபலங்கள் குறைஞ்சி நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சூதுவாது நயவஞ்சகம்லாம் இருக்காது. நல்ல ஒரு சித்த யோகத்தில் இருப்பாங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து குரு சனி கேது இவங்க இணைவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர் வந்து வீட்டில் இருக்க மாட்டான், சன்னியாசி ஆயிடுவான். சன்னியாசி யோகம்பாங்க. குரு வந்து ஒரே நேரத்தில் கேதுவையும் சனியும் பார்க்கக்கூடாது. சரியா, இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், குரு வந்து தனுசில் இருக்கிறாரு, சனி பகவான் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு, கேது வந்து எங்கே இருக்கிறாரு, சிம்மத்தில் இருக்கிறாரு. குரு வந்து 7ஆம் பறவையால் சனியையும் 9ஆம் பறவையால் கேதுவையும் பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், சன்னியாசி யோகம் வந்துடும். சரியா, அந்த பார்வை வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அந்த தசை வரும்போது அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஆன்மீகத்துக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா வீடை விட்டுட்டு கோயில் ஓலத்துக்கு போயிடுவாங்க, சாமியார் ஆயிடுவாங்க. குரு சனி கேது இந்த இணைவு இருக்கக்கூடாது. சரியா, ஏன்னா குருவை சனியும் பார்ப்பார், சனியை குருவும் பார்ப்பார், 2 பேரும் பார்ப்பாங்க. கேது சனி பகவான் கேதையும் பார்ப்பார், 3ஆம் பறவையால் பார்ப்பார். மிதுனத்தில் இருக்கிற சனி பகவான் 3ஆம் பறவையால் கேதையும் பார்ப்பார். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பார்வை பரிவர்த்தனை வந்துடும். சரியா, வரதுனால சன்னியாசி யோகம் வந்துடும். இவங்க வந்து வாழ்க்கையில் குடும்பத்தில் இன்பமாக இருக்க மாட்டாங்க. ஓகே நேர்களே, இப்படிலாம் நிறைய தகவல் இருக்குது, அடுத்தடுத்து போடுறேன். குரு திசை 16 வருஷம். இப்போ தசாபுத்தியில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு பொதுவாக தனது திசை தனது புத்தி நல்லா இருக்காது. சில லக்கணத்துக்கு தான் நல்லாயிருக்கும், மற்ற லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. மேச லக்கணத்துக்கு வந்து ஓரளவு சொத்து பத்து கிடைக்கும், ஆனால் அலைச்சல் இருக்கும்.
ஓரளவு இதாக இருக்கும் குருதிசை நடக்கும்போது. ஏன்னா 9 12 கூட வருவார். அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். மேச லக்கணத்துக்கு வந்து நான் சொன்ன இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. 2 5 7 9 இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்துக்கு 2 5 7 9 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்துக்கு அவர் வந்து உபசேன ஸ்தானத்தில் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்துக்கு உபசேன ஸ்தானத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 3 6 9 10 11 இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? லக்கணத்துலேருந்து நீங்கள் வச்சுக்கணும் 3 6 9 10 11. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ கன்னி ராசி மகர லக்கணம் வச்சுக்கோங்க, 3ஆம் இடத்துல இருக்கணும். ஆட்சி பெறாரு பார்த்தீங்களா? இதுதான் வேத ஜோதிடம். கன்னி ராசி மகர லக்கணம், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அருமையான அமைப்பு. 3ஆம் இடம் உபயஸ்தான ஸ்தானத்தில் மகர லக்கணத்துக்கு இருக்கலாம். ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பார். சூப்பர். இதுதான் ஜோதிடம். ஜோதிடம் என்றும் பொய்த்து போவதில்லை. ஜோதிடர்கள் தான் வாய்க்கு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டை மாற்றி பேசுவாங்க. ஜோதிடம் சத்தியமாக என்றைக்கும் பொய்த்து போகாது. எல்லாமே நமக்கு முன்னாடியே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. சித்தர்கள் ஞானிகள்லாம் அந்த காலத்திலே உட்காந்த இடத்துல இருந்து யோசனை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி தான் சிஸ்டத்தில் வந்துருச்சு, ஃபோனில் வந்துருச்சு, எது வேணாலும் போட்டு பார்த்துக்குறோம். ஆனால் அன்றைக்கே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் எவ்வளோ வருஷம் இருந்தாலுமே ஜோதிடம் இருக்கும். உலகம் இருக்கிற வரைக்கும் இது உயிரோடு இருக்கும். ஆனால் அதை வந்து நல்லவர்கள் கிடச்சி நல்லது சொல்லணும், அவ்வளோதான். சரியா நேரில் எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. ரைட்டு. குருதிசை குரு புத்தி வந்து ஓரளவு சுமாராக தான் இருக்கும் லக்கண ரீதியாக. குருதிசை குரு புத்தி நடக்கிறவங்க குரு பகவானை கும்பிடணும். நவக்கரங்களை குரு பகவானை கும்பிடணும். குரு பகவானுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் துணி வாங்கி கொடுக்கலாம், வியாழக்கிழமை போய் கும்பிடலாம். இல்லைன்னா குரு நட்சத்திரம் வர அன்றைக்கி புனர்பூசம் புரட்டாதி விசாகம் நட்சத்திரம் வர அன்றைக்கி கும்பிடலாம். இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி கும்பிடலாம். குருவுக்கு உண்டான நாள் அன்றைக்கி கும்பிடலாம். பிரதோஷம், சிவராத்திரி, சிவனுக்கு முக்கியமான நாட்கள் வர அன்றைக்கெல்லாம் குரு பகவானை கும்பிடலாம். குருவை கும்பிடலாம் நவக்கரங்களில். இல்லைனா தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு, குருங்கிறது வேறு. குரு பகவான் நவக்கரங்களை வடக்கு பக்கம் இருப்பார், தட்சிணாமூர்த்தி வந்து சிவன் கோயிலில் தெற்கு பக்கம் இருப்பார். ஸோ 2 பேர்த்தையும் கும்பிடலாம். அந்த இது அருள் கிடைக்கும். வில்வ இலை போட்டு கும்பிடலாம். தட்சிணாமூர்த்திக்கு வில்வ இலை போட்டு கும்பிடலாம். சுண்டக்கடலை மாடலை போடலாம். மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி சாத்தலாம். அடுத்து குருதிசை சனி புத்தி நடக்கிறவங்க, ஆனால் வேலைக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. குருதிசை நடக்கிறவங்க, குரு புத்தி நடக்கிறவங்க தயவுசெய்து நான்வெஜ் வேலைக்கிழமை சாப்பிடாதீங்க. சமய சான்றோர் படத்தை வச்சு கும்பிடுங்க. சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. ஜீவசமாதிக்கு போங்க. உங்கள் ஊரில் ஜீவசமாதி இருந்தால் வேலைக்கிழமை போய் கும்பிட்டுவாங்க, மிகச்சிறப்பை தரும். சித்தர்கள் படத்தை வாங்கி வீட்டில் கும்பிடுங்க. சித்தர்கள் படம் இல்லைன்னா காஞ்சி மகாபெரியவா, ரமண மகரிஷி, யோகி ராம் சூரத்குமார், சத்யஸ்ரீ சாய்பாபா, வள்ளலார் சாமிகள், விவேகானந்தர், கிருபானந்த வாரியார், இவங்க யாரோ ஒருத்தர் படத்தை வாங்கி நமஸ்காரம் பண்ணுங்க, வீட்டில் வச்சு கும்பிடுங்க. வேலை பார்க்குற இடத்துல பார்வையில் வச்சுக்கோங்க. சட்டை பாக்கெட்லேயோ உங்கள் டேபிள்லேயோ வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குருதிசை சனி புத்தி, சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சனிக்கிழமை அல்லது வேலைக்கிழமை சிவன் கோயிலுக்கு போட்டு சனி பகவானை கும்பிட்டுட்டு சிவன் கோயில் உள்ள எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு வரணும். சனி பகவானுக்கு விளக்கு போட்டு வரணும். அடுத்து குருதிசை புதன் புத்தி, பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும். சரியா? புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாளை கும்பிடுங்க, பெருமாளுக்கு விளக்கு போட்டு வாங்க, ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு வரலாம். சரியா? குருதிசை புதன் புத்தி நடக்கிறவங்க வியாழக்கிழமையும் போகலாம். வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும், கல்வி அறக்கட்டளைக்கு உதவி பண்ணணும். அதுபோக படிக்காத இப்போ ஏழை மாணவர்கள் சொல்லிட்டேன் நான். ஸோ கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம், ரிட்டையர்டான டீச்சர்களுக்கு உதவி பண்ணலாம். அடுத்து குருதிசை கேது புத்தி, விநாயகர் பெருமானை தான் கும்பிடணும். வியாழக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போகணும், சர்ப்பகர வழிபாடு பண்ணணும். அதுபோக வந்து இவங்க என்ன பண்ணணும்னா யானைக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், யானைக்கு வந்து தீனி கொடுக்கலாம். யானைக்கு தீனிலாம் வாங்கி போட முடியாது, ஏதோ கையில் கிடச்சதை வாங்கி யானைக்கு கொடுக்கலாம். இது மாதிரி வேலையை இவங்க பார்க்கலாம். குருதிசை கேது புத்தி நடக்கிறவங்க. குருதிசை சுக்கிர புத்தி நல்லா இருக்காது, கான்ட்ரவர்சனாக இருக்கும், சில கஷ்டத்தை கொடுக்கும். ஆரம்பத்திலே கணவனுக்கோ மனைவிக்கோ சில கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் பெண்ணுக்குரியவன். சரி, அதனால் சுக்கிரன் வந்து சில இதை கொடுப்பாரு. சரியா? குருதிசை சுக்கிர புத்தி நடக்கும்போது சில பிரச்சனையை கொடுப்பாரு. இவங்க கிருஷ்ண மந்திரத்தை சொல்லணும், கண்ணனுடைய மந்திரத்தை சொல்லணும். இப்போ இந்த நேரத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்கிட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள அந்த கிருஷ்ணன் படம், விநாயகர் படம், ஆஞ்சநேயர் படம் இருக்குது. அது அடுத்து வருகின்ற காலத்தில் நான் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி நான் அந்த வீடியோ போடுறேன். விருப்பப்பட்டவங்க கேளுங்க, உங்களுக்கு நான் தர்றேன். பட் அதுக்கு சில கட்டணம் இருக்குது. அந்த கட்டணத்துக்கு உட்பட்டு நான் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் பண்ணிடுவேன். அதுக்கு இன்னும் நான் வரல. கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் சாஃப்ட் காப்பி தான் அனுப்பியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கொடுத்துருக்கேன். பட் அதை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த வரைக்கும் நாட்களில் வந்து அதை முறைப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணி, விநாயகர் படம்னா விநாயகர் கோயிலுக்கு பூஜை பண்ணி, அந்த ராசிக்குள்ள விநாயகரை பூஜை பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பிரிண்ட் அவுட் பண்ணி நாங்கள் கொடுக்குறேன். அதை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? கன்னிராசியில் அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். ஒரு தசாபுத்திங்கிறது எப்படியும் குறைஞ்சது 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் இருக்கும், 3.5 வருஷத்து வரைக்கும் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த தெய்வத்தின் ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது நல்லா சிறப்பை தரும். ஏதாவது சூட்சும வழிபாடு சொல்லுவோம்.
ராசி பலன்கள் மற்றதெல்லாம் 1008 இருந்தாலுமே அந்த தசாபுத்தி வழிபாடு மிகச்சிறப்பை தரும். அந்த தசாபுத்திக்குள்ள வழிபாடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோசியர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான விஷயத்தை என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதுக்குண்டான படத்தை உங்களுக்கு கொடுப்பேன், ஃபோட்டோவை கொடுப்பேன். அதை வந்து முறைப்படி நல்லபடி அதை பிரிண்ட் அவுட் பண்ணி அந்த ஆலயத்தில் வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணி அதை முறைப்படி உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஆனால் அந்த வேலையை நான் இன்னும் ஆரம்பிக்கலை. அந்த ப்ரொப்போசல் இருக்குது. அடுத்து வருகின்ற நாட்களில் இறைவனோட அனுக்கிரம் சித்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வேன். இது ஒரு சேவையாக செய்வேன். குறைந்த கட்டணத்தில் செய்வேன். அந்த கொரியர் சார்ஜ், அந்த ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உள்ளது, மற்ற டிரான்ஸ்போர்ட்டிங் இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல, ஒரு இது இருக்குது, சீலிங்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் கொடுப்போம். ஓகே நேயர்களே. அடுத்து வந்து குரு திசை சூரிய புத்தி நல்லாயிருக்கும். குரு திசை சூரிய புத்தி நல்லாயிருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். வேலைக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். சூரிய நமஸ்காரம் பண்ண சிறப்பாக இருக்கும். அதுபோக தசா புத்தியில் வந்து இன்னொன்று இருக்கு நேயர்களே. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, புத்திநாதர்கள் வந்து குருக்கு மறையக்கூடாது. இப்போ குரு திசையில் சூரிய புத்தி நடக்குன்னா குருவுக்கு சூரியன் வந்து 6, 8, 12 இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா அந்த புத்தி நல்லா இருக்காது. அப்படியே இருந்தாலுமே சூரியன் உச்சம் அல்லது ஆட்சி பெற வேண்டும். சூரியன் வந்து சிம்மத்திலேயோ அல்லது மேசத்திலேயோ இருக்கணும். சரியா? இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கிறாரு உங்கள் ராசியில், குரு திசை சூரிய புத்தி நடக்கு. சூரியன் வந்து மேசத்தில் இருக்கிறாரு. தசாநாயனுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே உச்சம் பெற்று இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த திசை நல்லாயிருக்கும். அந்த தசா புத்தி நல்லாயிருக்கும். சரியா? இப்படித்தான் பலன்கள். ஸோ தசாநாயனுக்கு புத்திநாதன் 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படியே மறைஞ்சிருந்தாலுமே ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாங்கன்னா நல்ல பலம், நல்ல அமைப்பு. சூரியன் திக்பலம் பெற்றிருந்தாலும் நல்ல அமைப்பு தான். சரியா? லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும் அவர். ஸோ இதெல்லாம் நிறையா சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆகிரும் உங்களுக்கு. மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். அடுத்து வந்து குருதிசை சந்திர புத்தி, அம்பாள் வழிபாடு பண்ணணும். வேலைக்கிழமை சிவன் கோயிலில் போய்ட்டு அம்பாளுக்கு வழிபாடு பண்ணணும். அம்பாளுக்கு வந்து அபிஷேக பொருள் கொடுக்கணும். அம்பாளுக்கு வந்து புடவை வாங்கி சாத்தலாம். அம்பாளுக்கு வந்து நீங்கள் மாலை கொடுக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம், குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். சரியா? அம்பாளுக்கு வந்து குங்குமம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பௌர்ணமி கிரிவலம் வரலாம். சரியா? நேரில் பௌர்ணமி மணிக்கு கிரிவலம் வந்தீங்கன்னா குருதிசை சந்திரபுத்தி நடைமுறை நல்லா சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு உதவி பண்ணணும். தாய் ஸ்தானத்தில் இருக்கிற பெண்களுக்கு உதவி பண்ணணும். அடுத்து குருதிசை செவ்வாபுத்தி, கந்தசிச கவசம் படிக்கணும், கந்த குரு கவசம் படிக்கணும். மூசிகை வாணினி பொருளே அப்படி சொல்கிற கந்த குரு கவசம் படிக்கணும். திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்துடணும். குருதிசை செவ்வாபுத்தி நடக்கிறவங்க திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பை தரும். அடுத்து குருதிசை ராகுபுத்தி, இதுக்கு வந்து திலகோபம் பண்ணணும். ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்துடணும். குருதிசை ராகுபுத்தி நடக்கிறவங்க பித்திருக்களை வழிபாடு பண்ணணும். அதுபோக பௌர்ணமி தோறும் காளியம்மனை கும்பிடணும். சரியா? மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி ஒன்று வரும், அன்றைக்கி காளியம்மனை கும்பிடணும். அதுபோக வாரந்தோறும் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு துர்க்கையம்மனை கும்பிட்டு வரணும். சரியா? துர்க்கையம்மனும் காளியம்மனும் ஒன்று தான், கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும், வழிபாடில் வித்தியாசம் இருக்கும். ஓகே நேயர்களே, கொஞ்சம் கூடுதலாக தான் பேசியிருக்கிறேன். ஆனால் நல்ல முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் அப்படி இப்படின்னு ஆன பூனை அளந்து விடுவாங்க. இதில் வந்து உங்கள் குரு திசை நடக்கிறவங்க, குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக சில அமைப்பில் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொரு புத்திகளுக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அது வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த 16 வருஷத்துக்குமே ஒவ்வொரு புத்திகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அந்த கட்டங்க ரீதியாக சொல்கிறேன். இப்போ குருதிசை குரு புத்தினா குரு எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தாருன்னா என்ன பலன்களை எக்ஸாக்டாக கொடுப்பாருங்கிறத தனியாக சொல்கிறேன். குரு தசா புத்தி வரன்னு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். சார் நீங்கள் அந்த வீடியோ போடுங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுவேன். உங்கள் விருப்பம் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எல்லாமே உங்கள் விருப்பம் தான். எல்லாமே நேயர்களோட விருப்பம் தான். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் உத்தரம் சித்திரை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். எல்லா வளங்களும் நலங்களை பெற்று தேகாரோக்கியத்தோடு தீர்க்காயோடு இருவடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.